நமக்கு எப்பவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பேஸ் ஸ்ட்ராங்கா கொடுங்க. அதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா கொடுங்க. ஸ்கின் நல்ல ப்ரிப்பேர்டா இருக்கு அப்படிங்கிறப்போ மேக்கப் வந்து நல்ல லாங் லாஸ்டிங் ஹோல்டாவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்கப் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். புரியுதா? சர்ஃபேஸ் தான், சர்ஃபேஸ் ஈஸியா இருக்கு, ஸ்மூத்தா இருக்குங்கிறப்போ நமக்கு அழகா பிளெண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். புரியுதா? ஆயிலி ஸ்கின்க்கு கண்டிப்பா நம்ம அதே மாதிரி அடுத்து பிரைமர் யாருக்கு யூஸ் பண்ணுவீங்க? யாருக்கு டாஸ்க் அதிகமா இருக்கு, ப்ராடக்ட் அதிகமா நம்ம யாருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கும், அந்த பிம்பிள் ஓகேவா, இது வந்து மேக்கப் ரிமூவராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ஸோ மாய்ஸ்சரைசர் நமக்கு ரொம்ப முக்கியம். பிரைமர் அப்படிங்கிறப்போ நான் வந்து லெமமா இருக்கும், ரொம்ப போர்ஸா இருக்கும் இல்லையா, அவங்க ஸ்கின்க்கு நம்ம பிரைமர் போடலாம், கான கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். கோடு இருக்கா? இப்போ இந்த பிரைமரை எடுத்து நான் அப்ளிகேஷன் பண்றேன். என்னோட கோடு மறையுதா? தெரியுதா? நம்ம ஒரு இடத்துல பெயிண்ட் பண்ண போறோம், அந்த சர்ஃபேஸ் ஈவனா இருந்தா பெயிண்ட் பண்ண ஈஸியா இருக்கும்ல, அதுக்கு தான் பிரைமர். வேற ஒன்றும் இதோட பெனிஃபிட் வேற ஒண்ணுமே கிடையாது. பிரைமர் நான் வந்து மஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பிரைமர்ல நிறைய பிரைமர்ஸ் இருக்கு. இப்போ இவங்களுக்கு போடணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கி வச்சிருந்தாலே போதும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா ரீகோட் ஓகே. இந்த பிராண்ட் ரேசர் மஸ்ட் இருக்கணும் உங்க வேனிட்டில. இது பிக்னி ரேசர். எனக்கு இந்த மாதிரி பிளேடு வச்சு எடுக்க தெரியாது, எனக்கு இப்படிதான் எடுக்க தெரியும் அப்படிங்கிறப்போ இதை வச்சு நம்ம எடுக்கலாம். இது